டிஎன்பிஎல் 10வது சீசனுக்கான இந்த வீரர்களின் ஏலம் தொடங்கி இருக்கிறது. வீரர்களை எந்தெந்த டீம் ஏலம் எடுக்க போறாங்க அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வந்துடும். ஏலம் தொடங்கி இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் பாலாஜியும் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். பாலாஜி, மொத்தமா இந்த சீசன்ல எத்தனை டீம் விளையாடுறாங்க, எவ்வளவு வீரர்கள் இன்னைக்கு ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, மேலும் தகவல்கள் என்ன? உள்ளூர் T20 கிரிக்கெட் திருவிழாவா டிஎன்பிஎல் தொடர சொல்லலாம். அந்த டிஎன்பிஎல் தொடருக்கான வீரர்கள் ஏலம் தான் தற்போது விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல வீரர்கள் ஏலம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா டிஎன்பிஎல் தொடர் ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆக போது. கடந்த 2016ஆம் ஆண்டு டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப இந்த தொடரோட 10வது சீசன் வந்து வர ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் டிஎன்பிஎல் தொடரோட கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற இருக்கு. அதாவது குறிப்பா 2 மைதானங்கள்ல தான் இந்த போட்டி நடைபெற இருக்கு. அதாவது திண்டுக்கல் மற்றும் சேப்பாக்கம் 2 கட்டங்களா தொடர் நடைபெற இருக்கு. திண்டுக்கல் மற்றும் சேப்பாக்கம் மைதானங்கள்ல போட்டி நடைபெற இருக்கு. இதையொட்டி இந்த தொடருக்கான வீரர்கள் ஏலம் தற்போது சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா 700க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இந்த ஏலத்துல பங்கு பெறறதுக்கு வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த வீரர்கள் வந்து ஒவ்வொரு அணியா வந்து இப்ப வீரர்கள் வந்து ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க. டிஎன்பிஎல் தொடரை பார்த்தோம்னா கடந்த சீசன் வரைக்கும் வந்து 8 அணிகள் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து அதிகபட்சமா பார்த்தோம்னா நம்ம சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் வந்து அதிக முறை வந்து சாம்பியன் பட்டம் அடிச்சிருக்காங்க. 4 முறை வந்து சேப்பாக் சிஎஸ்ஜி வந்து சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த ஏலம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இப்ப வந்து பந்து வீச்சாளர் பெரியசாமியை ஏலம் எடுக்கிறதுக்கு வந்து எல்லா அணிகளும் வந்து கடுமையா போட்டிட்டாங்க. இறுதியில வந்து மதுரை அணி வந்து பெரியசாமியை வந்து ஏலம் எடுத்தாங்க. அதே போல பார்த்தோம்னா மதுரை அணியானது வந்து 4.5 லட்சத்துக்கு வந்து பெரியசாமி ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க. இது போன்று மற்ற வீரர்களையும் வந்து ஒவ்வொரு அணியும் வந்து போட்டி ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க. டிஎன்பிஎல் ஏலம் வந்து விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரினுடைய இந்த 10வது சீசன் தொடங்கி வீரர்களுக்கான ஏலம் நடந்துட்டு வருது. வீரர் பெரியசாமியை ஏலம் எடுக்கிறதுக்கு கடும் போட்டி நிலவிட்டு வந்த நிலையில 4.5 லட்சத்திற்கு மதுரை அணி அவரை ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. இந்த தகவலை செய்தியாளர் பாலாஜியும் உறுதிப்படுத்தியிருக்காரு. தொடர்ந்து மற்ற வீரர்களுக்கான ஏலமும் நடைபெற்று வரதையும் நாம பார்க்கிறோம். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.